இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் முழு விளக்கத்துடன் ஆன்மீக நிகழ்வுகள், பரிகாரங்கள் மற்றும் பாட்டி வைத்தியம். ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். மகா மீடியா டிவி நேயர்களை மற்றும் ஒரு ஆன்மீக பதிவின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி தொடங்குகிறோம் என்பதில்தான் அந்த நாளின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. அன்றைய நாளின் நல்ல நேரம், தவிர்க்க வேண்டிய நேரம், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன என்பதை அறிந்து செயல்பட்டால் நம் வாழ்வில் எந்தவித தடைகளும் இன்றி வெற்றி பெறலாம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான முழுமையான பஞ்சாங்க தகவல்கள், ஆன்மீக நிகழ்வுகள், கோவிலின் சிறப்புகள், ஆன்மீகம் மற்றும் பாட்டி வைத்தியம் மற்றும் 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் ஆகியவற்றை இப்போது விரிவாக காண்போம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். பஞ்சாங்க தகவல்கள் பார்ப்போம். முதலில் இன்று மங்களகரமான வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு உகந்த நாள், அம்பாளின் அருளை பெற ஏற்ற சிறப்பான தினம் இன்று. ஆங்கில தேதி ஏப்ரல் 3, தமிழ் தேதி குரோதி வருடம் பங்குனி 20ஆம் தேதி. சூரிய உதயம் காலை 6:11 மணிக்கு. இன்றைய திதி காலை 8:51 மணி வரை பிரதம இருக்கின்றது. அதன் பிறகு சுப காரியங்களுக்கு உகந்த துவிதியை திதி தொடங்குகின்றது. நட்சத்திரம் இன்று இரவு 7:22 வரை சிறப்பான சித்திரை நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகின்றது. யோகம் இன்று முழுவதும் நற்செயல்களை செய்ய உகந்த சித்த யோகம் அமைந்திருக்கிறது. ஒரு செயலை தொடங்கும் முன் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான நேரங்கள் என்னென்ன தெரியுமா? முதலில் நல்ல நேரம். இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் கௌரி நல்ல நேரமாக மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கின்றது. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரத்தில் நாம் செய்யும் நல்ல காரியங்கள் திரும்ப திரும்ப நடைபெறும் என்பது ஐதீகம். எனவே இந்த நேரத்தில் சேமிப்பை தொடங்கலாம் அல்லது தங்கம் வாங்கலாம். தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய சுபகாரியங்களை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டம் இன்று இரவு 7:25 வரை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரும் இருக்கின்றது. எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நன்மை சேர்க்கும். இன்றைய சூலம் மேற்கு திசை ஆகையால் மேற்கு திசையை நோக்கிய பயணங்களை தவிர்க்கவும். தவிர்க்க முடியாத பயணமாக இருந்தால் சிறிது வெல்லம் சாப்பிட்டுவிட்டு பயணத்தை தொடங்குவது தடைகளை நீக்கும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷம். இன்றைய சிறப்பு பரிகாரம் என்ன பார்ப்போமா? இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு கால நேரத்தில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். மேலும் எலுமிச்சை தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்கள் குடும்பத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி வீட்டில் வற்றாத சுபிக்ஷமும் லட்சுமி கடாட்சமும் பெருகும். திருமண தடைகள் அகலும். இன்றைய சிறப்பு திருத்தலமாக நாம் தரிசிக்க இருப்பது அவிநாசியப்பர் திருக்கோவில். கொங்கு நாட்டு திருத்தலங்களில் மிகவும் புகழ்பெற்ற கோவில் இது. முதலை விழுங்கிய பாலகனை சுந்தரர் தேவாரம் பாடி மீண்டும் உயிருடன் மீட்டு வந்த அற்புத திருத்தலம் இது. இங்கு சென்று அவிநாசியப்பரையும் கருணாம்பிகையும் தரிசனம் செய்தால் மீண்டும் பிறவா வரம் கிடைக்கும் என்பது முனிவர்களின் வாக்கு. வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த அற்புத திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள்.
இன்றைய ஆன்மீக முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் இன்று ஸ்ரீ ஆண்டவர் பட்டாபிஷேகம் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. திருவிடைமருதூரில் ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை அம்பாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பிரசித்தி பெற்ற தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருவிழாவில் இன்று அம்மன் அன்னவாகத்தில் பவனி வந்து அருள்பாலிக்கிறார். அடுத்தது இன்றைய பாட்டி வைத்தியம். இன்று நாம் பார்க்க போருப்பது நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாட்டி வைத்தியம். உடல் ஆரோக்கியமும் சரும பொலிவும் யாருக்குத்தான் பிடிக்காது? இன்று பலரும் முகப்பொலிவிற்காக பல ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இயற்கையாகவே தினமும் ஒரு கேரட் பச்சையாக மென்று சாப்பிட்டு வந்தாலோ அல்லது கேரட் ஜூஸ் குடித்து வந்தாலோ அதில் உள்ள வைட்டமின் ஏ சத்து காரணமாக உங்கள் உடல் பளபளப்போடும் முகம் அளவற்ற பொலிவோடும் மாறும். கண்களின் பார்வையும் கூர்மையாகும். இதனை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து பயன்பெறுங்கள். அடுத்ததாக இன்றைய ராசி பலன். இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கான சுருக்கமான ராசி பலன்களை காண்போம். மேஷம், உத்தியோகம் மற்றும் தொழில் நீங்கள் எதிர்பாராத உயர்வு கிடைக்கும். ரிஷபம், நீங்கள் செய்யும் நற்செயல்களால் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் புகழும் அதிகரிக்கும். மிதுனம், வியாபாரத்தில் நீங்கள் செய்த முதலீடுகளுக்கு நல்ல லாபம் சேரும். கடகம், குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான செலவு ஏற்படும், சிக்கனம் தேவை. சிம்மம், நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் அமைதியும் சுகமும் குடிகொள்ளும். கன்னி, தேவையற்ற சிந்தனைகளால் சிறு கவலை வந்து நீங்கும். இறைவனை வழிபடுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைந்து வாழ்வில் மேன்மை அடைவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றி கிட்டும். தனுசு ராசி, எந்த ஒரு சவாலான விஷயத்திலும் நிதானமாகவும் வேகமுடனும் செயல்படுவீர்கள். மகரம், இன்று நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களிலும் வார்த்தைகளிலும் அதிக பொறுமை தேவை. கும்பராசிக்காரர்களே, வெளியூர் பயணங்களில் மற்றும் வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. மீனவ ராசிக்காரர்கள், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு எதிர்பாராத பணம் வந்து சேரும். நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாளை இனிமையாகவும் நேர்மறை எண்ணங்களோடும் தொடங்குங்கள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன் நலமுடன். இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள், பஞ்சாங்கம் மற்றும் கோவில் சிறப்புகளை தெரிந்து கொள்ள நமது மகா மீடியா டிவியின் காணொலிகளை தினமும் காணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எங்களின் அனைத்து வீடியோக்களின் உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். இந்த சிறப்பான பஞ்சாங்க தொகுப்பை உங்களுக்காக தருபவர் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்.